ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுருக்குமான் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு தை மாதம் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசினியர்களே, இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சிம்ம ராசினியர்களே, 2026ஆம் ஆண்டு தை மாதம் உங்களுக்கு ராசிநாதன் சூரியன் 6இன் மறைவு பெற்று இருப்பது அது ஒரு மிக சிறப்பான யோகம் தான். அதாவது பாவகிரகங்கள் 6இல் இருப்பது ஒரு நன்மை செய்யும் ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி உங்களுக்கு ராசிக்கு குரு 5, 8 குரு 11இல் வலுப்பெற்று 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பது வெகு சிறப்பான யோகம். நிறைய பேர் வேலையில் பல இடையூறுகள் இடைஞ்சல்களை செஞ்சுக்கணுமா, வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அரசு காரியம் சார்ந்தது கூடவே நல்ல நன்மைகள் ஏற்படுத்தும். அங்கே உங்களுக்கு 4 செவ்வாய், 2 புதன் 6ஆம் இடத்துல மறைந்து உங்களுக்கு நிறைந்த பலன், அதாவது மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் சொன்ன மாதிரி, மறைந்த புதன் உங்களுக்கு தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்கள், பொருளாதாரத்தில் நல்ல உயர்வுகளை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்கள் ஆண்கள் நிறைய பேர் 30 வயது கடந்தவர்களாம் சிம்மராசினியர்கள் புறாமே ரொம்ப மன உளைச்சல் ஆளாகிட்டு இருக்கிறவங்க புறாமே இப்போ குரு பார்வை 7ஆம் இடத்தை பார்ப்பது திருமணத்தை நடத்திய பாக்கியத்தை இந்த தை மாதம் ஏற்படுத்தும். இல்லை அதற்குண்டான வாய்ப்புகள் வீடு தேடி வரும். ஆண் பெண் இருவருக்குமே அந்த அமைப்புகள் உண்டு. ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும். புதிய தொழில் தொடங்குபவர்கள் அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நாடி வரும். இந்த தை மாதமே சிம்மராசிகள் பூராமே இல்லத்தரசிகள் பூராமே கணவனால் நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக அமையும். ஏற்கனவே பிரிந்து சென்ற தம்பதிகளும் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த தை மாதம் ஏற்படுத்தும். சிம்மராசிகள் நேரங்களை பொறுத்த வரைக்கும் வேலை தேடுவது இளைஞர்கள் புறாமே ஆண் பெண் இருவருக்குமே நல்ல வேலை கிடைக்கக்கூடியது. அரசு வேலைக்கு முயற்சிருப்பவர்கள் அதுக்குண்டான வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டே வாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐடி பில்டர் சாஃப்ட்வேர் லைன் புறாமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கள் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி உணவு சார்ந்த துறைகள் இருப்பவங்க, அது எப்படி சொல்றது, உங்களுக்கு சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி புதன் இந்த மாதிரி கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருப்பது நெருப்புடன் கூடிய உணவு சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுமே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதாவது ஹோட்டல், டீ கடை, ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி மர வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருப்பது கலைத்துறை நல்ல முன்னேற்றங்கள். ஆலய வாரங்கள் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவங்க நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பு இருக்கக்கூடியது, உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பு இருக்கக்கூடியது. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலையில சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வேலை தேடிக்கொண்டு வெளிநாட்டு வேலை தேடிக்கொண்டு இருப்பதற்கு அதுக்குண்டான வாய்ப்பு இந்த மாதம் தேடி வரும். இந்த மாதத்தை நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த சிம்மராசினியர்கள் பூராமே இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு 2 நெய் தீபம் போட்டு வில்வ வாங்கி அர்ச்சனை பண்ணி வாங்க. வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் இந்த